குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, தசரதன் தனது இக்ஷ்வாகு குலம் சூரிய வம்சம் தொடர்ந்து வரணும் அப்படின்றதுக்கோசரம் பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணாருங்க. எங்கள் புத்திர காமேஷ் யாகம் கூட பண்ணாருங்க. அவர் கேட்டது ஒரு சத்புத்திரன் எனக்கு கொடு, நாட்டை ஆளணும் அப்படின்னார். இதே மாதிரி தேவர்களும் என்ன பண்ணாங்க, இந்த ராவணனோட இம்சை தாங்க முடியல, அவனை அழிக்கிறதுக்கு நாராயணா நீ வரணுன்னாங்க. பல காரணத்துக்கோசரம் ராமன் ஜென்மம் எடுத்தாருங்க. ஆனால் தசரதன் கேட்டதோ ஒன்று, கிடைச்சதோ 4. பகவான்கிட்ட 1 கேட்டால் 4 கொடுக்குறாரு பாருங்க. கேளுங்க, பகவானை கேளுங்க சொல்கிறார் பாருங்க. அழுதால் உன்னை பெறலாமே, பகவான்கிட்ட போய் சரணாகதி அடையுங்க. பகவானே எனக்கு செய்யின்னு கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாரு. அதில் மனசில் கொஞ்சம் கூட அந்த கொடுப்பாரான்ற எண்ணம் வரக்கூடாது. கொடுப்பாயா, கண்டிப்பாக கொடுப்பாயா, நீ நம்பி போயா, நீ கண்டிப்பாக நம்பி போ, நம்பி பகவானை போய் நம்பி சேவிச்சு போ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நாளாவது மாதத்தில் கோயிலுக்கு போய் பகவானை போய் பார்த்து வேண்டுங்க. சும்மா நான் பண்ணுறேன், வேலை இருக்குது மண்ணாங்கட்டி. யாருக்கு தான் ஏன் வேலை இருக்குது? எல்லாருக்கும் வேலை இருக்குது. கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. இப்போ சொல்கிறேன் நான், ராமர் சாமானிய தர்மம். ராமர் சாமானிய தர்மத்துக்கோசரம் ராமரை படைச்சாருங்க. எப்படின்னா அப்பா அம்மா குடும்பம் பாசம் பந்தம் இதில் இருந்துட்டே லட்சியமாக இருக்கணும். அதனால் ராமர் சாமானிய தர்மத்துக்கோசரம் ராமரோட பிறப்பு. சார் எல்லாமே நாராயண அவதாரம் தாங்க. ராம லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கன 4 பேருமே நாராயண அவதாரம் தாங்க. அது அடுத்தது இது சாமானிய தர்மம். சேஷ தர்மம்னு ஒன்று சொல்கிறாங்க. சேஷ தர்மம்ன்றது ரொம்ப விசேஷங்க. உண்மையில் சொல்லப்போனால் சேஷ தர்மத்துக்கோசரம் லக்ஷ்மணன் அவர் தாங்க. இப்போது நீங்கள் வைணவத்தில் பார்ப்பீங்க பாருங்கள், குலசேகர ஆழ்வார் சொல்லுவார் பாருங்கள், பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாகும். அச்சுவை பெரிதும், எதுவும் வேண்டாயா, எனக்கு நீதாயா வேணும். புரியுதா? எனக்கு எதுவும் வேண்டாம், நீ தான் வேண்டும்னு லக்ஷ்மணன் அண்ணன் தான் வேணும், பகவான் தான் வேணும்னு இருந்தார். அது சேஷ தர்மம். அடுத்தது விசேஷ தர்மம். விசேஷ தர்மத்துக்கு நான் கரண்ட்டில் ஒன்று சொல்கிறேங்க. இந்த ஐடி ஃபீல்டில் பசங்க இருக்காங்க பாருங்கள், ஐயோ பாவங்க, அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா, அப்பா அம்மாவை விட்டுட்டு அங்கே போய் குடும்ப சூழ்நிலை, அவங்க போய் வெளியில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் சம்பாதிச்சா கூட எப்படி இருந்தாலும் அப்பா அம்மா ஞாபகம் தாங்க பிள்ளைங்களுக்கு. ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதனால் நான் என்ன சொல்வேன், இந்த ஐடி பிள்ளைங்களெல்லாம் நான் பரதனுக்கு நான் ஈக்குவலாக சொல்லுவேங்க. ஆமாங்க, ஐடி பிள்ளைங்கள்லாம் யாருமே இல்லை, பரதன் தான். ஒரு ஐடி பிள்ளையும் பரதன். எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு பிள்ளைங்க போகுது, சம்பாதிக்குது, ஃபோன் பண்ணுது, எப்படியோ வாழ்க்கையை நல்லத்தனமாக நடத்தணும்னு போகுதுங்க. அதுக்கு பரதனை சொல்கிறேன். ஏன் பரதனை சொல்கிறேன்னா, ராமர் லக்ஷ்மணன் எல்லோரும் போயிட்டாங்க பாருங்கள் கானகத்துக்கு. செருப்பை வச்சுட்டு பரதன் நினச்சி ஆட்சி செய்கிறாரு. இவங்கெல்லாம் பக்கத்தில் இருந்து நினைக்கிறது வேறங்க, கடவுள் பக்கத்தில் இருந்து நினைக்கிறது வேறு. எங்கேயோ இருந்து பரதன் நினைக்கிறார் பாருங்க. இந்த ஐடி பிள்ளைங்க அப்பா அம்மாவை எங்கேயோ இருந்துட்டு அப்பா என்ன பண்ணுவாங்களோ அம்மா என்ன பண்ணுவாங்களோ அது மாதிரி நினைக்கிறாங்க பாருங்கள். அதனால் இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, விசேஷ தர்மம்னு பேருங்க. வெளியில் இருந்தாலும் உள்ளே இருக்கிற மாதிரி. சரி, ராமரை பார்த்தோம் சாமானிய தர்மம், லக்ஷ்மணனை பார்த்தோம் சேஷ தர்மம், 3வது பரதனை பார்த்தோம் விசேஷ தர்மம். அடுத்தது இதிலே விசேஷ தர தர்மம்னு பேருங்க. அது என்னடா விசேஷ தர தர்மம்னா, அது அடியார்களுக்கு அடியானாக இருக்கிறது. பரதன் அடியார்னு வச்சுங்களேன், அவனுக்கு அடியாராக இருந்து அவனுக்கு செய்கிறது யார்? சத்ருக்னன். நம்ம ராமரை பார்த்தோம் சாமானிய தர்மம்,
லக்ஷ்மணனை பார்த்தோம் சேஷ தர்மம், பரதனை பார்த்தோம் விசேஷ தர்மம், சத்ருக்கனை பார்க்குறோம் நம்ம விசேஷ தர்மம். எப்படின்னா சகோதரனுக்கு சேவை செய்கிறது அடியார்களுக்கு சேவை செய்கிற மாதிரிங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்து பகவான்கிட்ட வேண்டி காசு கேட்பாங்க. அப்போ வந்து பகவான் வந்து காசு கொடுக்குறாரு, எல்லாருக்கும் பொற்காசு கொடுக்குறாரு. ஞான சம்பந்தருக்கும் கொடுக்குறாரு, நாவுக்கரசருக்கும் கொடுக்குறாரு. ஆனால் நாவுக்கரசர் கொடுக்குற இது வந்து சுத்தமாக இருக்குது, ஞான சம்பந்தருக்கு கொஞ்சம் குற்றம் இருக்குது. அதான் வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குதுங்க. அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போது ஏன் என்னுடைய பொற்காசு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஞான சம்பந்தர் கேட்குறாரு. மிஸ்டர் ஞான சம்பந்தம், யூ ஜஸ்ட் லிசன். பகவான் சொல்கிறாரு, நீ வந்து என்னை தான் கும்பிட்ற, உனக்கு நான் தான் வேணும்னு என்னை கும்பிட்ற ஒன்று. பட் நாவுக்கரசர் 2 in 1 என்ன பண்ணுறாரு, உழவார பணி செய்கிறாரு, அடியார்களுக்கு செய்கிறாரு. ஸோ அவரது அப்படி இருக்குன்னாரு. புரியுதுங்களா? அதனால் இது மாதிரி நான் அரிய தகவல்லாம் உங்களுக்கு ஆன்மீக தகவல்லாம் கொடுக்குறேன். என்ன பண்ணுங்கள், திலக் ஸ்ரீதரன்னு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.